ஏய் துரை, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆதி தான் செஞ்சான அவனை காட்டி கொடுக்கறத விட்டுட்டு தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அட போங்க மாமா, நான் உயிர் பழிச்சு வந்ததே பெரிய விஷயம் மாமா. எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கு மாமா. நான் எவ்வளவு பேருக்கு என் வாழ்க்கையில பயம் காட்டியிருக்கேன் தெரியுமா? எவ்வளவோ தில்லுமுழுத்தனெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கே ஒருத்தன் உயிர் பயத்தை காமிச்சிட்டான் மாமா. இனிமே அவன் கிட்ட தேவையில்லாம எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு தோணுது மாமா. மாமா, இவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளே கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சான். நீ அவனை பார்த்து பயந்து நடுங்கிட்டு வந்து நிக்கிற. நீ ஆம்பளை தானே, உன்னால அவனை திருப்பி அடிக்க முடியாதா? ஓ, இப்ப அவன்கிட்ட அடி வாங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? துரை, நாங்க சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்க. அவனை மாட்டி விடுறதுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல வரோம். நீ இப்படி ஒரு பயந்தாங்கோலியா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சி, நான் அப்படியே இருந்துட்டு போறேன் மாமா. எனக்கு இப்போதைக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் மாமா. கண்ணை மூட கூட பயமா தான் இருக்கு. கதவை சாத்திட்டு தான் நான் தூங்க போறேன். என்ன பாரதி, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இங்க நடக்கிறது எல்லாமே புதுசா தான் இருக்கு. எதை பத்தி சொல்றீங்க? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. கீழே நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே துரையை ஏதோ பண்ணீங்க. நான் துரையை ஒன்றும் பண்ணல. ஆதி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு தெரியும். அப்போ நான் உங்ககிட்ட சந்தேகப்பட்டு கேட்டது சரிதாங்க? நிஜமாவே நீங்க தான் அவனை இப்படி பண்ணீங்களா? பதில் சொல்லுங்க ஆதி. ஆமா. ஆதி, இப்படி ஒத்த வார்த்தையில சொன்னா எப்படி? துரையை ஏன் இப்படி பண்ணீங்க? ஐயோ ஆதி, நான் உங்களை தான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துரை என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க ஆதி? தமிழுக்கு இவனால பிரச்சனை வரும்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனாலதான் இவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவனால என் பொண்ணுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அவனை சும்மா விட சொல்றீங்களா? ஏற்கனவே அவன்கிட்ட என் பொண்டாட்டி புள்ள மேல கை வச்சனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதையும் மீறி அவன் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னா அவனுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த பயத்தை அவனுக்கு காட்டணும் தான் நான் இப்படி பண்ணேன். ஆதி, நீங்க பேசுறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன கொலைகாரனா? விட்டா கொன்னே போட்டுருவீங்களா? ஆமா, கொன்னுடுவேன். என் பொண்ணுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா கொன்னே போட்டுருவேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்ல. நீங்க எங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து பயப்படுறதான்னு தெரியல. தூர ஒரு விஷச்செடி, அதை வளர விட்டா நம்ம எல்லாரையும் அழிச்சிடும்.
அதுக்கு முன்ன நான் அவனை அழிக்கணும்னு நினைச்சேன். எப்படியோ தப்பிச்சிட்டான். மாமா ஃபோன் பண்றாரு. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் பாரதி. நீ எப்படி இருக்க? தமிழ் எப்படி இருக்கு? ஆதி தம்பி நல்லா இருக்காரா? மாமா கிட்ட தமிழுக்கு நடந்த எதையும் சொல்ல வேண்டாம். அம்மாடி பாரதி. ஆ மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. தமிழும் நல்லா இருக்கா. அப்படியாம்மா பாரதி, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஆதி தம்பி வீட்டில் இருக்காரா? ஆ இருக்காரு மாமா. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு வாசுவோட திதி. போன வருஷம் நீ இருந்த அதே மாதிரி இந்த வருஷமும் ஆதி பாப்பா நீங்க 3 பேரும் வந்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வந்துடுறோம் மாமா. சரிம்மா பாரதி. பாரதி, யார் ஃபோன்ல? மாமா தான் பேசுறாரு. அம்மாடி, யாரு? ஆதி தம்பியா? ஆமா மாமா. போனை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுமா. இதோ தரேன் மாமா. ஆதி, மாமா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, நாளைக்கு வாசுக்கு திதி. அதான் பாரதியும் பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு நீங்க அவசியம் வரணும். தம்பி, ஆதி தம்பி லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மாமா. சரி தம்பி, நாளைக்கு அவசியம் வந்துருங்க. கண்டிப்பாக வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் பாரதியும் தமிழையும் முதல்ல அனுப்பி வைக்கிறேன். நான் பின்னாடி வந்துடுறேன். சரிங்க தம்பி, அவசியம் வந்துருங்க. அப்புறம் ஏதாவது வேலை வந்துருச்சுன்னு வர முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. பாரதிட்ட சொல்லிடுங்க தம்பி. சொல்லிடுறேன். சரி, வச்சுறேன். மாமா நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. முதல்ல நீயும் தமிழையும் கிளம்பிருங்க. நாங்க மட்டும் கிளம்பி போறதா? உங்ககிட்ட தானே எங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்லை பாரதி, நீங்க இன்னைக்கு கிளம்புங்க. நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆதி, கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? என்ன கேள்வி இது? கண்டிப்பா வந்துருவேன். மாமா. பாரதி, வாமா. என்ன இன்னைக்கு கிளம்பி வந்துட்ட? ஆமா மாமா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. தமிழை தேடுறீங்களா? நான் அவளை கூட்டிட்டு வரும்போதே முதல்ல அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போவேன்னு ஒரே அடம். அதனால மேடம் நேரா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. வந்துருவாங்க. சரிம்மா சரிம்மா. பாத்தியா அந்த புள்ளைய? தாத்தா இங்க ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு எப்படா புள்ள வரும் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரட்டும் வரட்டும், தமிழ் பாப்பா வரட்டும், பேசிக்கிறேன். பாரதி, எப்படி இருக்க பாரதி? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாரதி. என்ன புள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிடுச்சா? ஆமா அத்தை. மரகதம், பாரதி வந்திருக்கா? சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்க, போய் காப்பி தண்ணி போட்டு வந்து கொடுப்போம். ஒரு நிமிஷம் பேச விட மாட்டீங்களே. இரு பாரதி, தண்ணி கொண்டு வரேன். யாருமா போன்ல? ஆதி தம்பியா? ஆமா மாமா. நாங்க கிளம்புனதுல இருந்து ஒரு 10 தடவைக்கு மேல போன் பண்ணிருப்பாரு. போயிட்டீங்களா போயிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரை மாதிரி பாத்துக்க யாராலையும் முடியாது மாமா. அந்த தைரியத்துல தான்மா நான் உங்க 2 பேரையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்.
பாரதி ஃபோன் எடுக்க ஏன் இவ்வளோ நேரம்? ரீச் ஆயிட்டீங்களா? ஆ இப்பதான் வந்தோம் ஆதி. மாமா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே பாரதி, சரி நான் அப்புறம் பேசுகிறேன். ஆ சரி ஆதி. இந்த பாரதி, சரிம்மா பாரதி, நீ உள்ள போ. ம். ம். பாரதி, காஃபி கொடுக்கும் ரூமுக்கு வந்தேன். நீ பாத்ரூம்ல இருந்த போல இருக்கு. இந்த காஃபி குடி. எம்மாடி பாரதி, தமிழை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதான் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு நானே போய் பார்த்துட்டேன். வாமா வீட்டுக்கு போலாம்னா வரவே மாட்டேங்கிறா. சரி விளையாடிட்டு போட்டோம்னா அங்கே விட்டு வந்துட்டேன். வரலாம் வரலாம் வரலாம். வா 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 வா. அப்படியே 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 லெஃப்ட்ல போ. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்டியா. வா 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 வா. யாரு? வா வா வா. லெஃப்ட் லெஃப்ட் போதும். அப்படியே அப்படியே நிறுத்து. எப்போ வந்த பாரதி? ஆ இப்பதான் நான் வந்தேன். பார்த்து இருக்குங்கய்யா. மாமா என்ன மாமா இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டை மறுபடியும் கொஞ்சம் மாத்தி கட்டுறாங்க போல. அது வரைக்கும் வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் வைக்கலான்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. தானம் தான் அனுப்பி வச்சிருக்கு. பார்த்து 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 இருக்குங்க. பார்த்துப்பா. மாமா நீங்க பேசிட்டு இருங்க, நான் பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பா. என்னம்மா எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். மாமா நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாமா. தனம் வேற என்ன சீக்கிரம் வர சொல்லியிருந்தா, நான் போய் பார்த்துட்டு சரிங்க வரேன். மாப்பிள்ள, அப்படியே வரும்போது தனத்தை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. வீட்டில் கொஞ்சம் பொருள்லாம் இருக்கு, அதையும் எடுத்துட்டு தனத்தை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா நான் வேற வீடு பார்த்து பொருள் எல்லாம் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் இவ்வளோ பெரிய வீடு இருக்கப்போ எதுக்கு அதெல்லாம் வெளியே கொண்டு போகணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு பொருளெல்லாம் எடுத்துடுறேன் மாமா. ஆட அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ள. உங்க வீடு எங்க வீடுன்னு எதுக்கு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. நாளைக்கு நம்ம வாசுவோட தேதி, நிறைய வேலை இருக்கு. பொருளையும் ஏத்திக்கிட்டு தனத்தையும் அழைச்சிட்டு வந்துருங்க. சரிங்க சரி மாமா, வாங்க. நான் வந்துடுறேன். சரி வாங்க. ஆதி. சொல்லுங்க பாரதி. ஏன் ஆதி, வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ள அத்தனை தடவை நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. இதுக்கு நீங்க பேசாம எங்க கூடவே வந்திருக்கலாம்ல. என் பொண்டாட்டியும் பிள்ளையும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு செக் பண்ணேன். இது தப்பா? நான் அப்படிலாம் சொல்லல. இதெல்லாம் இன்னும் நல்லா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு தனியாக இருந்ததே இல்லை. முதல் தடவை நீங்கள் போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியா? சாருக்கு பயங்கரமா ஃபீலிங்லாம் வருது. ஏன் வரக்கூடாது? என் பொண்டாட்டி என்னோட ஃபீலிங்ஸ். நல்லா பேசுங்க. இப்படி பேசி பேசி தானே என்ன மயக்குனீங்க.
உண்மையை தானே பேசுறேன். ம், புரியுது. சரி, தமிழங்க? அதை ஏன் கேக்குறீங்க? வந்த உடனே அவன் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னும் வீட்டுக்கு வரல. மாமா கூட போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனா இன்னும் அவ அங்கேயே தான் இருக்கா. சரி, ஓகே, தமிழை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாரதி, are you all right? ம், ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இங்கே வரேன்ல, அதனால ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. என்னன்னு சொன்னா தானே தெரியும். இந்த வீடு என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பார்த்துருக்கு. வாசு போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க வாழ்க்கையில வந்தது, உங்க கூட நான் பழகுனது எல்லாமே ஞாபகம் வருது. ஞாபகம்லாம் என்னைக்குமே அழகா தான் இருக்கும். சரி, விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்க. நாளைக்கு சீக்கிரமா வர வழியே பாருங்க. ஏன் மேடம்க்கு என்ன பிரிஞ்சு இருக்க முடியலையோ? ம், அப்படிதானே வச்சுக்கோங்களேன். என்ன மாப்பிள்ள, ஆ, நீங்க மட்டும் வரீங்க, தனம் வரலையா? இல்ல மாமா, வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. நாங்க நாளைக்கு காலையில வந்துருவோம் மாமா. மாமா, வீட்ல ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். தனம் கூட ஏதோ பொருளை மறந்து வச்சுட்டேன்னு சொன்னா அதை எடுக்கதான் மாமா வந்தேன். வீடு கட்டுறது வீடு மாத்துறதெல்லாம் பெரிய வேலை தான் மாப்பிள்ள. அட, அதை ஏன் மாமா கேக்குறீங்க? பாரதி, தமிழ் தூங்கியாச்சா? ஆ, அவ அப்பவே தூங்கிட்டான். ம். மாமா, நான் போய் தூங்குறேன் மாமா. நீங்களும் தூங்குங்க, காலையில நிறைய வேலை இருக்குல்ல. ஆமா பாரதி, நீ போய் படு, நானும் போய் படுக்கிறேன். ம், அப்புறம் மரகதம், நாளைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. காலையில பூப்பழம் மட்டும்தான் வாங்கணும். சரி, சரிங்க மாப்பிள்ள, நான் போய் படுக்கிறேன். சரி மாமா. மாமா, எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வரும். அது வந்ததும் நான் கிளம்பிடுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன். அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் அந்த வேலையை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க போய் படுங்க மாமா. போலீஸ்காரங்க பொழப்பே இப்படித்தான் மாப்பிள்ள. சரி, நான் போய் படுக்கிறேன். சரி, நீங்க புறப்படுங்க. நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை எதுக்கு இவ்வளவு பணத்தை பீரோல வச்சிருக்காரு? இவருக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு? நேர்மையான போலீஸ்ல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு பணத்தை பார்த்தா நேர்மையா இருக்கிற மாதிரி தெரியலையே.
ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு அவசரத்துல பீரோவை கூட சாத்தாம போறாரு.